கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என் மனம் கவர்ந்த அட்வென்ட் மிஷனரி எனும் தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். முதலாவதாக எங்கள் நாவலூர் அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபையின் வரலாறு. 1924ஆம் ஆண்டு அட்வென்ட் கிறிஸ்தவ தொடக்கப்பள்ளி தாழம்பூரில் துவங்கப்பட்டது. ஆதி மிஷனரிகளால் துவங்கப்பட்ட இப்பள்ளி ஆரம்ப காலத்தில் ஓலை கொட்டகை வகுப்பறையில் கல்வியறிவு ஊற்றப்பட்டது. இப்பள்ளியினை அடிப்படையாக கொண்டு நாவலூரில் குமாரி மரியன் டாமன் அவர்களால் எங்களது திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஊழியம் நடந்து வந்தது. பின்னர் 2007ஆம் ஆண்டு தாழம்பூர் நாவலூர் சாலையில் கட்டிடமாக அமைத்து ரைட் ரெவரண்ட் ஜீவானந்தம் ஐயா, முன்னாள் அட்வென்ட் கிறிஸ்தவ மகாசபை பேராயர் அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றும் கர்த்தருடைய கிருபையால் ஊழியம் நடந்து வருகிறது. ஆரம்ப காலத்தில் 5 குடும்பங்களே இருந்த நிலையில் தற்போது 130 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் மூல காரணமாக இருந்தது நம்முடைய அட்வென்ட் மிஷனரிகள். இவர்கள் சுவிசேஷத்தில் மாத்திரமல்ல, சமூக சேவைகளிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர். குமாரி ஆலிஸ் பென்ஸ் அவர்கள் 12 புதிய பள்ளிகளை திறந்து வைத்தார். குமாரி மரியன் டாமன் அவர்கள் பெண்கள் கல்விக்காக, சுகாதார மேம்பாட்டிற்காக, மாணவர் நலத்திட்டங்கள் போன்றவற்றை வழங்கினார். குமாரி மினிஸ் பென்ஸ் அவர்கள் 2 பள்ளிகளை திறந்து வைத்ததும் அல்லாமல் ரான்சன் எனும் விடுதியில் 12 அனாதை பிள்ளைகளையும் நடத்தி வந்தார். குமாரி கிரேஸ் ரெனாட் என்பவர்கள் கல்வியை விருத்தி செய்ய விசேஷித்த மிஷனரியாக செயல்பட்டவர். வில்லியம் எட்வர்ட் அவர்கள் வேளச்சேரியில் தொழிற்பயிற்சி பள்ளியை நிறுவினார். மேலும் 1888ஆம் ஆண்டு வெல்கம் அச்சகம், 1903ஆம் ஆண்டு கிண்டி மாணவர்கள் விடுதி, 1905ஆம் ஆண்டு வேளச்சேரி மாணவர்கள் விடுதி, 1925ஆம் ஆண்டு கீனி நல்ல சமாரியன் மருத்துவமனை போன்றவற்றை திறந்து வைத்தார்கள். ஆனால் இவர்களில் என் மனம் கவர்ந்த மிஷனரி குமாரி பெரில் ஜாய் ஆலிஸ் ஆவார். குமாரி பெரில் ஜாய் ஆலிஸ் 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் நியூசிலாந்தில் உள்ள ஆக்ஸ்லாண்டில் பிறந்தவர். 3 வயதிலிருந்தே ஓய்வு நாள் பாடசாலைக்கு சென்று 9ஆம் வயதிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். 12ஆம் வயதில் எஜமானின் ஊழியத்திற்காக வைக்கப்பட்டவர்கள் என்ற புத்தகத்தை படித்தது நிமித்தம் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து 15ஆம் வயதில் ஊழியத்திற்கு போக உறுதி எடுத்தார். ஆக்ஸ்லாண்டில் சிட்னி நகரில் மருத்துவ தாதியாகிய பணியாற்றிய இவர் அங்குள்ள வேத கலாசாலையில் பயின்று மேலும் அஞ்சல் பாடத்தின் மூலம் NZ-BZ சான்றிதழ் பெற்றார். மிஷனரி ஊழியத்தில் ஆண்டவர் அழைப்பை ஆழமாக உணர்ந்த இவர் 1945ஆம் ஆண்டு இந்தியா வந்தார். ஆரம்ப காலத்தில் வேதாகமம், பத்திரிகைகள், கிறிஸ்தவ புத்தகங்கள் போன்றவற்றை வீடு வீடாக எடுத்து சென்று ஊழியம் செய்து வந்தார். பின்னர் தச்சுப்பட்டறை நிர்வாகியாகவும், சமய குழுவின் முதல் இயக்குநராகவும், சமய கல்வியின் இயக்குநராகவும், வேதாகம பள்ளியின் ஆசிரியராகவும், வேளச்சேரி ஓய்வு நாள் பாடசாலை பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். 1971ஆம் ஆண்டு மகாசபையின் உதவி தலைவராகவும் பணியாற்றினார். பள்ளிகளின் நிர்வாகியாகவும், கேரள ஊழியத்தின் ஆலோசகராகவும் திறம்பட பணியாற்றினார். பின்னர் இவர் பல இடங்களில் மதமாற்ற எதிர்ப்பையும், கடுமையான வறுமையையும், உடல்நல குறைவையும் சந்தித்தாலும் ஒருபோதும் பின்னடையவில்லை. இவரின் நோக்கம் சுவிசேஷத்தை பரப்புவது மட்டுமல்ல, ஏழைகள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு அடிப்படை உதவிகளையும் செய்து வந்தார். பெண்களுக்காக ஜப குழுக்கள் அமைத்து தையல், அடிப்படை கல்வி, பாரம்பரிய வேலை முறைகள் முதலியவற்றில் பயிற்சி அளித்து வந்தார். அனைவருக்கும் இலவச மருத்துவ சேவைகளையும் செய்து வந்தார். இவர் பெண்கள் நலன் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக அதிக கவனம் செலுத்தியவர். கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆக்ஸ்லாண்டில் தனது 95ஆம் வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இவர் சுவிசேஷத்தோடு மருத்துவ சேவைகள், அடிப்படை கல்வி, பெண்கள் நலன், குழந்தைகள் நலன் மற்றும் ஏழைகள் நலனுக்காக அதிக கவனம் செலுத்தியவர் என்ற காரணமே என் மனம் கவர்ந்த மிஷனரி குமாரி பெரில் ஜாய் ஆலிஸ் ஆவார். இன்று அவரது பெயர் பல இடங்களில் தெரியாமல் போனாலும் அவரின் விளைவுகள் நிலைத்து நிற்கின்றன. நல்வாய்ப்பினை அளித்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.